ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆலயம் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் மாதவன். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்கிற திரு ஆனைக்கா அப்படிங்கிற திருவானை கோவில். இந்த தலத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, பஞ்சபூத ஸ்தலத்தில் இது நீர் ஸ்தலம். இந்த நீர் ஸ்தலத்தில் நிறைய வரலாறுகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த திருவானை கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 10 நிமிட பயண தூரத்தில் இந்த திருவானை கோவில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு பகுதியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் காவிரியும் மறுபக்கம் கொள்ளிடமும் 2 பிரிவுகளாக இருக்குது. இதே பகுதியில் தான் ஸ்ரீரங்கமும் இருக்குது. இப்போ இந்த திருவானை கோவிலோட வரலாறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஜம்பு முனிவர். இந்த ஜம்பு முனிவர் இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் இருந்திருக்காரு. அவரோட தவத்தை மெச்சி சிவபெருமான் நேரில் காட்சி கொடுத்துருக்காரு. அந்த சிவபெருமானுக்கு அந்த பகுதியில் வெண்ணாவல் மரங்கள் அதிகம். அந்த மரத்திலிருந்து வெண்ணாவல் பழத்தை சிவபெருமானுக்கு பிரசாதமாக கொடுத்துருக்காரு. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு சிவபெருமான் கொட்டையை கொடுத்துருக்காரு ஜம்பு முனிவருக்கு. அந்த கொட்டையை பிரசாதமாச்சே, அதனால் அந்த ஜம்பு முனிவர் அந்த கொட்டையை முழுங்கிட்டார். முழுங்கி அவரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா நம்ம சிவபெருமானுக்கு கையிலிருந்து கிடைக்கிறதே பிரசாதம் தான், அது நம்ம வீணாக்க முடியுமா? அதனால் ஜம்பு முனிவர் அதை அப்படியே விழுங்கிட்டார். விழுங்கி தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காலப்போக்கில் அவரோட தலை வழியாக மரம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இப்போவும் சிவபெருமானுக்கு அருகாமையில் அந்த மரம் இன்றளவும் இருக்குது. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற வரலாறு நம்ம அகிலாண்டேஸ்வரியோட வரலாறு. அன்னை பார்வதி தேவி இந்த திருவானைக்கோவில் தலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் இருந்திருக்காங்க. காவிரி நீரை எடுத்து அதில் லிங்கம் அமைச்சு பூஜை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ விசேஷமான ஒரு இடம் பார்த்தீங்களா? பார்வதி தாயே அவங்க கையால் நீரில் லிங்கம் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணி தியானம் பண்ணதுனால சிவபெருமான் காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஞான உபதேசம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த தலம் நீர் ஸ்தலமாக போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தியானம் பண்ணுறவங்களுக்கு தியானம் சீக்கிரமாகவே கைகூடும். இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா நான் அங்கே போய் தான் தியானம் பண்ணுவேன். எனக்கு அதன் மூலமாக எனக்கு தியானம் சித்தி அடைஞ்சிருக்கு. அடுத்தபடியாக யானையும் சிலந்தியும் போட்டி போட்டு பூஜை பண்ண கதையை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மால்யன் புஷ்பகந்தன் அப்படிங்கிற சிவகணங்கள் 2 பேரும் யாரோட பக்தி பெரியது அப்படின்ட்டு இருவருக்குள்ளாரையும் சண்டை வந்தது. இதனால் சிவபெருமான் அவங்க 2 பேரையும் பூமிக்கு அனுப்பிட்டார். மால்யன் யானையாகவும் புஷ்பகந்தன் சிலந்தியாகவும் பிறக்கிறாங்க. இப்போ அந்த திருவானைக்கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு யானை தினமும் தன் துதிக்கையால் காவிரி நீர் எடுத்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுது. அதே போல் சிலந்தியும் சிவலிங்கத்து மேலே தூசி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவலிங்கத்து மேலே ஒரு வலை பின்னுது. யானை தினமும் காலையில் அந்த சிலந்தியோட வலைகள் எல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டு தான் கொண்டு வந்த காவிரி நீர் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போகுது. அடுத்ததாக சிலந்தி தன்னோட வலைகள் எல்லாம் அறுக்கப்பட்டதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு திரும்பியும் வலை பண்ணுது. இது தினமும் நடக்குது. ஒரு நாள் அந்த சிலந்தி யார் தன்னோட வலையை தினம் தினம் கலைக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக காத்திருந்தது. இதே போல் யானையும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுச்சு. இதை பார்த்த உடனே அந்த சிலந்தி கோபம் கொண்டு யானையோட துதிக்கைக்குள்ளார போய் கடிக்குது. வலி தாங்க முடியாத யானை மரத்தில் மோதி இறக்குது.
மோதினதில் துதிக்கைக்குள்ளார இருந்த சிலந்தியும் இறக்குது. இப்போ அந்த யானை சிவலோகம் செல்லுது. சிலந்தி மனிதனாக பிறக்குது. அந்த மனிதன் யார் தெரியுங்களா? கோட்செங்கன் சோழன். இந்த திருவானைக்கோவிலை கட்டின அந்த ராஜா தான் அந்த கோட்செங்கட் சோழன். இவரோட வரலாறு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். கோட்செங்கன் சோழனோட பிறப்போட ரகசியம். கோட்செங்கட் சோழனோட தாய் கமலவதி தாய், அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ ஜோதிட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு நாழிகை தள்ளி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பல பெரும் சிவாலயங்களை கட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த தாய், தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்க, ஒரு நாழிகை கழித்து இறக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போல் செஞ்சு ஒரு நாழிகை கழித்து அந்த குழந்தை பிறக்குது. அந்த ஒரு நாழிகை தலைகளாக தொங்கி இருந்ததுனால ரத்தம் அந்த குழந்தையோட கண் முழுவதும் பரவுது. அதனால் குழந்தையோட கண் சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது. இந்த பிரசவத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. கோட்செங்கன் சோழன் வளர்றாரு, நிறைய கோயில்களை கட்டுறாரு. 78 மாடக் கோயில்கள் கட்டுறாரு. அவை எல்லாமே யானை புகா கோயில்கள். இதில் முதன்மையானது நம்ம திருவானைக்கோவில். அந்த கோட்செங்கட் சோழனோட முன்பிறவி வரலாறு அவருக்கு நினைவு வரவே இந்த கோயிலை யானை புகா வண்ணம் அமைச்சிருக்காரு. இப்போது நம்ம அகிலாண்டேஸ்வரியை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்தலத்தில் தாய் அகிலாண்டேஸ்வரி நின்ற கோலத்தில் காட்சி தராங்க. முன்னொரு காலத்தில் அம்மனுக்கு உக்ரம் அதிகமாகி முகமே ரொம்ப கோபமாக மாறிச்சு. இதை அறிஞ்ச ஆதிசங்கரர் திருவானைக்கோவிலுக்கு நேரில் வந்தார். அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு 2 காதுலையும் ஸ்ரீசக்கர தாடகத்தை பிரதிஷ்டை பண்ணி அணிவிக்கிறாரு. இப்போ வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது அந்த தாடகம். அந்த தாடகம் அந்த சின்ன ஒளியில் ரொம்ப அழகாக மின்னும். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் அன்னைக்கு கோபம் குறையிறதுக்காக அன்னைக்கு நேர் எதிரில் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. மகனை பார்த்தா அம்மாவுக்கு கோபம் கண்டிப்பாக குறைஞ்சி தானே ஆகணும். இங்கே சிவபெருமான் குருவாக இருந்து அம்பாளுக்கு உபதேசம் அளித்ததுனால இந்த இடம் ஞான சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலத்தோட விருட்சம் வெண்ணாவல் மரம். இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, உச்சிக்கால பூஜைக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா தினமும் கோபூஜை செய்கிறாங்க. இது இன்றும் வழக்கமாக இருக்குது. உச்சிக்கால பூஜைக்கு அம்பாளோட உடை அணிந்து குருக்கள் சிவபெருமானோட ஸ்தலத்துக்கு வருவாங்க. அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு தினமும் அகிலாண்டேஸ்வரி தாய் பூஜை பண்ணுறது போல் இன்றும் அந்த சாஸ்திரம் நடந்துக்கிட்டு இருக்கு. கோபூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில். முன்பு இந்த திருவானைக்கோவிலை கட்டும் பொழுது கட்டுவதற்கு இந்த ஊர் மக்கள் எல்லோரும் உதவி செஞ்சுருக்காங்க. அதே போல் சிவபெருமானும் உதவி செஞ்சுருக்காரு. வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் ஆணையிடுறாரு. அப்போ ஒரு வயதான மூதாட்டிக்கு பதிலாக அவர் வீட்டிலிருந்து ஒரு ஆள் வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே இந்த கோயில் பிரகாரத்தை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். அப்போது அங்கு வேலை செய்த எல்லாருக்கும் விபூதி அள்ளி சம்பளமாக கொடுத்துருக்காரு. அந்த விபூதி எல்லாம் தங்கமாக மாறிச்சு. இந்த திருவிளையாடலை செஞ்சது வேற யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான். அதிலிருந்து அந்த பிரகாரத்துக்கு விபூதி பிரகாரம்னு பேர். அதே போல் திருவானைக்கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. இங்கே அம்பாள் 4 தேவியாக காட்சியளிக்கிறாங்க. காலையில் மகாலட்சுமியாகவும், நண்பகலில் பார்வதியாகவும், மாலையில் சரஸ்வதியாகவும், இரவு நேரத்தில் வாராகியாகவும் இங்கே 4 விதமாக காட்சியை தராங்க. இப்போ திருவானைக்கோவில் கோவிலுக்கு உள்ளார என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல சிவபெருமான் இன்றும் நீரில்தான் இருக்கிறார்.
இப்போ நீங்கள் கோவிலோட சிவபெருமானோட அந்த கிரகத்துக்குள்ளார போனீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஒரு நீர் கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, வறண்ட காலத்திலையும் அந்த நீர் கசிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் இந்த ஸ்தலம் வந்து நீர் ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு அப்படியே நீங்கள் ஒரு வெளியில் வந்தீங்கன்னா 9 துளை கொண்ட ஒரு வாசல் இருக்குது. இது நேராக சிவபெருமானுக்கு வெளியில் இருக்கும். இந்த வாசல் வழியாகவும் சிவபெருமானை நம்ம பார்க்கலாம். அதுக்கு சூட்சமமாக இன்னொரு ரகசியமும் இருக்குது. இது நம்ம 9 வாசல், நம்மளோட உடம்புல இருக்கிற 9 வாசல் வழியாக நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ளார இருக்கிற சிவபெருமானை காணலாம் அப்படிங்கிறதாகவும் சொல்லப்படுது. அடுத்த பிரகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளி தேவானை சமேதரோடு இருக்கார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கார், மகாலட்சுமி நின்ற கோலத்தில் காட்சி தராங்க, காலபைரவர், நவகிரகங்கள், சூரியன், சந்திரன், சப்த மாதாக்கள், 63 நாயன்மார்கள், சிவபெருமானோட இடதுபுறம் தட்சிணாமூர்த்தி காட்சி தராரு. இந்த தட்சிணாமூர்த்தி அழகிய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இந்த ஸ்தலத்தில் சனீஸ்வர பகவான் சாயாதேவி ஜேஷ்டாதேவியோட காட்சி தராரு. சனிக்கிழமை இங்கே விளக்கு போட்டிங்கன்னா சனியோட பாதிப்பில் இருந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அம்பாள் ஸ்தலத்தில் பஞ்சமுக விநாயகர், சுப்பிரமணியர் வள்ளி தேவானை சமேதரோட, சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணியோட, சரஸ்வதி தேவி நின்ற கோலத்தில் காட்சி தராங்க. இங்கே ரொம்ப விசேஷமானது குபேரலிங்கம், குபேரர் வழிபட்ட லிங்கம், அதனால் இங்கே ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நம்ம திருச்சி திருவானைக்கோவிலில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரரை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்குது, எல்லாற்றையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.